சோதரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த தேவனே, இந்த அருமையான இந்த அபிஷேக நாளில் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால, உம்முடைய இரக்கத்தினால இந்த காலை வேளை சந்திக்க தெய்வ பாராட்டுறதுக்காக நன்றி செலுத்தி பரிசுத்த தேவனோட கரங்களை இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும், நல்ல ஆராதனை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களை அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு உற்சாகம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் தேவன் நல்லவரா இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனோட சமூகத்தில் தேவனோட வல்லமையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த காலை வேளை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய ஆண்டுக்குள் போவதற்குள்ளாக, இந்த பழைய ஆண்டு முடிவுக்குள்ளாக உங்களுடைய கொந்தளிப்பை கர்த்தர் அடங்க வைப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புதிய ஆண்டுக்குள் போவதற்குள்ளாக, பழைய ஆண்டை முடிவுக்குள்ளாக உங்களுடைய கொந்தளிப்பை அனைத்தும் கர்த்தர் அடங்க வைப்பார். இது நிச்சயம். அல்லேலூயா. இந்த 31 நாட்களுக்குள்ளாக எதுவான சம்பவிக்கும். என் கர்த்தர் சொல்லுகிறது, இந்த கால வேளையிலே கொந்தளிப்பை அமர்த்துவேன். தடைகள் விடைகளாக மாறப்போகிறது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து உங்களோட தடைகள் விடைகளாக மாறப்போகிறது. தட் மீன்ஸ் தடப்பட்ட காரியத்துக்கு பதில் வரப்போகிறது. உங்கள் தடைகள் விடைகளாக மாறப்போகிறது. இந்த டிசம்பர் மாத தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 107 அதிகாரம் 29வது வசனம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அதன் அலைகள் அடங்குகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். அவரால் எதையும் செய்ய முடியும். இது எப்படி என்று சாத்தியம் இல்லை, அவரால் எல்லாம் சாத்தியம். அது எவ்வளவு பேர் கொந்தளிப்பா இருந்தாலும் சரி, உன் லைஃப்ல நான் ஒன்னே ஒன்று சொல்ல, இந்த காலை வேளையில அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோப் என்ற பக்தன் சொல்லுகிறான். யோப் 26 அதிகாரம் 14வது வசனம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை, அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். அறிந்தவன் யார்? அவரை அறியாத முடியாது. அவர் எப்படி வசனம் சொல்றது? அவரோட வல்லமையின் இடிமுழக்கத்தை, இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் அவரை என்றான். புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் தான் சொல்றாரு, உங்களோட கொந்தளிப்பை நான் அமர்த்துவேன் என்று. சங்கீதம் 24 அதிகாரம் தாவீது சொல்கிறார் 7-8 வசனங்களில், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். கொந்தளிப்ப அமர வைக்கிற தேவன் யார் என்றால், வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன் தான் சொல்லுகிறார். உங்கள் தடைகளுக்கு விடைகள் வரப்போகிறது. உங்கள் தடைகள், அந்த வல்லமையான தேவன் சொல்றார், உங்கள் தடைகளுக்கு வல்லமை வரப்போகிறது. இந்த புதிய ஆண்டுக்கு போவதற்குள்ளாக, பழைய ஆண்டை முடிவதற்குள்ளாக உங்களுடைய எல்லா கொந்தளிப்பும் என் கர்த்தர் அமர்த்த வைப்பார். இருதயம் சில காரியத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கிறோம். வெளியே சொல்ல முடியாத காரியம், விழுங்க முடியாத காரியம், எழுந்தா பிரச்சனை, சில காரியங்கள் இருக்கிறது. 11 மாதங்கள் நடத்தின தகப்பர் இந்த 12வது மாதம், இந்த 31 நாட்கள் புதிய ஆண்டுக்குள் போவதற்குள்ளாக நீ விசுவாசிக்க வேண்டும், உன் கொந்தளிப்பை வல்லமையான தேவனால் அடக்க முடியும் என்று. அல்லேலூயா. நேற்று கூட பார்த்தோம், புயல் அடி அடிச்சது. அல்லேலூயா. அடிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து போயிட்டு பக்கிட்டு எல்லாத்துமே புயல் அடிச்சீங்களா? என்ன பண்ணீங்க? சைலண்டா எந்த ஒரு ரகசியம், புயல் எந்த புயல் வந்தாலும்
அப்போ தேவ சமூகத்தில் அமைதியா காத்திருக்கும் பொழுது அப்போது தான் கர்த்தர் செயல்படுவார். அல்லேலூயா. டிவியில சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே புயல் போயிடுச்சு. ஒண்ணு ஜனங்களுக்கு புயல் போல, வீட்டிலே அமர்ந்துருக்கிறாங்க. இதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அவ்வளவு புயலையும் கர்த்தர் நம்மளை அமைதியா காத்த தேவன். எந்த புயல் வாழ்க்கையில வந்தாலும், புயல் என்றால் ஒரு நல்லா புரிஞ்சுங்க, படித்தவர்களுக்கும் அல்ல, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கு அல்ல. புயல் என்றாலே எல்லாரோட வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. இந்த புயல் எல்லாம் வசதியா இருக்கிறோம் அவனுக்கு புயல் வராது. ஹலோ, அவனுக்கும் புயல் வரும். ஹலோ, ஏழையா இருக்கும் அவனுக்கு சின்ன புயல் வரும். ஹல்லேலூயா. பணக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய புயல் வரும்? பெரிய புயல் வரும். பிச்சைக்காரனுக்கும் சின்ன புயல் வரும். நமக்கும் புயல் வரத்தான் செய்யும். அது இயற்கையான புயல் இருக்கு, மாம்சமாக நமக்கு ஆழிக்குறி ஜீவத்தில் வருகிற புயலும் இருக்கு. அல்லையா, அந்த புயலைத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அடக்க விரும்புகிறார். அன்பான தேவபிள்ளை, இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற புயல்களை அமர வைக்க போகிற தேவனா இருக்கிறார். உங்களால் அடக்க முடியாது, ஆனால் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் அடக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a supernatural God. அவரால் எதையும் செய்ய முடியும். இந்த மாதம் கர்த்தர் வாக்குத்தத்தமாக மாற்றமல்ல, பலிபீடத்தில் சொல்லுகிற வார்த்தை கேட்கிறவர்களுக்கும் வந்த யாவர்களுக்கும் ஒரு லைஃப்ல இருக்கிற புயல்களை கர்த்தர் இன்றைக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அமர வைக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு சம்பவத்தை வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 35 வசனங்களை வாசிக்கும். ஒன்று, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? அவர்கள் விசேஷமாக சீஷர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அந்த வசனத்துக்கு முன்பாக யார் அக்கறைக்கு போவோம் கூப்பிட்டது? இயேசு. சொல்லுங்க, நீங்க கேட்டு வசனம் நீங்க தானே படிச்சீங்க. யார் கூப்பிட்டது? சீஷரை கூப்பிட்டாங்க, இயேசு கூப்பிட்டாங்களா? அப்ப இயேசு தான் அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப நம்பி போகணுமா இல்லையா? அப்போ ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாடிங்க வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிமிரத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நல்லா புரிஞ்சுக்கங்களேன், இயேசுதான் கூப்பிட்டாரு, சீஷர் கூப்பிடல. அப்போ இயேசு உங்களை கூப்பிட்டாலும் கூட இருந்தாலும் என்ன வரும்? புயல் வரும். அல்லேலூயா. இயேசுவே கூட வராரு, ஜாலியா போலாம் மட்டும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. இயேசு கூட இருக்கிறாரு, புயலும் வரும். ஆனா புயலை அதட்டுக்கிறவர் கூட வர்றார். அல்லேலூயா. வாழ்க்கை என்ற படகுல பிரயாணம் பண்ணும் பொழுது நான் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். பரிசுத்த தேவன் சர்வ வல்லவர், மரித்து உயிரோடு எழுந்தவர், சகலத்தின் ஜெயித்தவர் கூட வருகிறபடியாக என் வாழ்க்கையில புயலே வீசாது என்று மட்டும் என்ன வைக்காதீர்கள். அல்லேலூயா. இயேசு கூட இருப்பார்னா என்ன இருக்கும்? புயல் இருக்கும். புயல் இருந்தா தான் வாழ்க்கை நிலைக்கும். ஹல்லேலூயா. இயேசு சைலண்டா இருக்க மட்டும் நினைக்காதீங்க. ஒரே ஒன்று சொல்லுவேன், அவ்வளவு புயல் அடிச்சது, செத்தாங்களா? அக்கறைக்கு போனாங்களா இல்லையா? போனாங்க. நீங்களும் போய் சேருவீங்க. எதுக்கு அந்த பயம்? ஏன் அந்த பயம்? ஒரு சின்ன ஒரு உதாரணம், கன்னியாகுமரியில் யாராவது போயிருக்கீங்க? கன்னியாகுமரி யாராவது போயிருக்கீங்களா? அங்க விவேகானந்தர் சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டாச்சு, அங்கே ஒரு ராக் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்பாக பேக்ரவுண்ட் என்னன்னா, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த விவேகானந்தர் வந்து ஆரம்பத்தில் அங்கிருந்து அந்த விவேகானந்தர் வருத்துக்கு முன்பாக சொல்றேன், அவர் இங்கிருந்து அந்த படகுல போறதுக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு கேட்ட பொழுது அந்த காலத்தில் காலனான்னு கேட்டாங்களாம். அவர்கிட்ட 10 காசு கூட கிடையாதான் போறதுக்கு அந்த இடத்துக்கு. ஆனா இவர் என்ன பண்ணுவாரா, காலையில் எழுந்து நீச்சல் அடிச்சு அந்த பாறைக்கு போயிட்டு அங்க போய் தியானம் பண்ணுவார். இது காலபட்சத்தில் போக 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 எல்லா ஜனங்களும் இவரை பார்க்கறதுக்கு வராங்களா. எப்படின்னா
எப்படி இந்த மனுஷன் அந்த கடல்ல நீச்சல் அடிச்சு அங்க போறாரு. காலங்கள் போனது, இன்னைக்கு பெரிய விவேகானந்த பேரும் வந்தது, உலக ஆளும் பரவினது. அல்லேலூயா. அந்த வைராக்கியம், அல்லேலூயா, என்னால முடியும், உங்களாலே முடியும். உங்களால புயல் அடக்க முடியும். ஆனா புயலை பார்த்து பயப்படுறீங்க. அல்லேலூயா. அவன் சொல்லுவான், அன்பான தேவ பிள்ளைகளை, புயலை பார்த்து பயந்தா நீங்க கடைசி வரைக்கும் பயந்து தான் இருப்பீங்க. ஒரு அப்பா நடு இருட்ட நடந்து போகும்போது சின்ன டார்ச் வச்சுன்னு போயிட்டு இருந்தான். அந்த சின்ன பையன் கட்டுறான், அப்பா இந்த டார்ச் இங்க தான்ப்பா கிடைக்குது, நம்ம போறது எவ்வளவு தூரம் வெளிச்சமே இல்லை. அப்பா சொன்னாரா, பாதத்துக்கு வெளிச்சம் கிடைச்சது, அது வரைக்கும் சோத்திரம் பண்ணு, இதுலயே நம்ம வீட்டுக்கு போலான்னாரா. வீட்டுக்கு போய் சேர்ந்தாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒளியா இருக்கிற தேவன் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் டிசம்பர் மாதம் சொல்றாரு, உன் புயலை அடக்கிற தேவனா இருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! மார்க் 4ஆம் அதிகாரம் 40 வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். புயலை அனுமதித்ததினால்தான் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. புயல் வரலனா அந்த சீஷர்களுக்கு புயல்னா என்னன்னு தெரியாது. புயல் வந்ததுனால தான் அது பேரு புயல். உன் வாழ்க்கையில புயல் வந்ததுன்னா அநேக காரியத்தை நீ கற்றுக்கொள்ள போகிறாய் என்று தேவ சிந்தையில பார்க்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல புயல் இருக்கலாம், வாழ்க்கையில புயல் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள புயல் இருக்கலாம், சபையில புயல் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒன்று, ஏதோ ஒன்று கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் அந்த புயலை உங்களுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. வித்அவுட், நல்லா புரிஞ்சுக்க, சைலண்டா போட்ல போயிருந்தா உங்களுக்கு அந்த புயல் வரது. அவங்க மீனவர்கள், அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த புயலுக்கு பயப்படுறாங்கன்னா அது எப்படிப்பட்ட புயலா இருந்திருக்கும். அந்த புயலையே அடக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனா இருக்கபடியாக உன் லைஃப்ல வாட் எவர் தி சிச்சுவேஷன் கம்ஸ், புதிய ஆண்டுக்குள் போவதற்குள்ளாக உன்னுடைய புயல் எல்லாமே அமரும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, எங்க பயம் இருக்கிறதோ அங்கத்தான் ஆழமான விசுவாசத்தை துவங்குகிறது. எங்க புயல் அதிகமா அடிக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, அங்கத்தான் ஆழமான விசுவாசம் துவக்கப்படுகிறது. எங்க புயல் வீசுகிறதோ அங்கத்தான் அற்புதம் தேவைப்படுகிறது. எங்க புயல் வீசுகிறதோ அங்கத்தான் சாட்சி எழும்புகிறது. ஹல்லேலூயா. புயல் இல்லாம சாட்சி கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, புயல் வீசினது, ஆனால் அதனால் கர்த்தர் எழுந்து நின்று அந்த புயலை அதட்டுகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். புயல் வந்தால் சாட்சி வரும், சாட்சி வந்தால் தேவனோட மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. லேட்டா வந்தார் லாசரு எழுப்போ, ஆனா அது தேவ மகிமைக்காக விளங்குனது. உன்னோட வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்க அன்பான தேவ பிள்ளைகளே, வெயிட்டிங் ஒரு அர்த்தம் இருக்கு, பேஷியன்ட்க்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஹல்லேலூயா. கரெக்ட்டுங்களா சொல்றது? காத்திருக்கிறது ஒண்ணு, பொறுமையா இருக்கிறது ஒண்ணு. ஆனா ரெண்டும் பார்க்கிறதுக்கு ஒரே பதில் போல தான் இருக்கும். ஆனா நல்லா யோசிச்சுக்கங்களேன். உன்னை தீர்க்கதரிசனமா சபையா இருக்கும் பார்க்கணும்னு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பஸ் 7:30 மணிக்கு புறப்படணும். நீங்க போய் ரெடியா உட்காந்துட்டீங்க, 2 ஹவர் டிலே ஆகுது. கண்டக்டர் சொல்றாரு, டிரைவர் 2 ஹவர் லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட்டிங்க்குன்னு ஒண்ணு இருக்கு. காத்திருக்கிறது இருதயத்தை இலக்கட்சியம் வரும்போது ஜீவனுள்ள தேவனோட வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. இந்த 2 ஹவர் லேட் ஆகும் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்க போய் ரிலாக்ஸா இருங்க சார், நான் 2 ஹவர் பஸ் வந்து நானே உங்களை எழுப்புறேன், அனௌன்ஸ்மெண்ட் வரும், நான் உங்களை எழுப்புறேன், நீங்க எழுந்தது பஸ்ல ஏறிக்கும், கன்ஃபார்மா உங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு போது நம்ம அந்த அவங்க நம்ம பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணணும்? ரிலாக்ஸா இருக்கணும். 2 ஹவர் டைம் இருக்கு, பைபிள் படிக்கலாம். 2 ஹவர்ல எங்க பக்கத்துல போயிட்டு வரலாம், இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனா பஸ் நிச்சயம் வரும், நீங்க கண்டிப்பா போய் சேர போறீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு சொன்னதெல்லாம் காத்திருக்கிறது வரும். கொஞ்சம் பேஷண்டா இருங்க, கொஞ்சம் பேஷண்டா இருங்க. வியாதிஸ்தான் அந்த பேஷண்ட் இல்ல, கொஞ்சம் பேஷண்டா. சொன்னவர் செய்வார், சொன்னது வரும், தடைகள் உடையும், பதில் வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2 ஹவர் நீ டென்ஷன் ஆகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ 10 வாட்டி பஸ் வந்துருச்சான்னு எந்த பிரயோஜனமும் இல்லை. 2 பஸ் வந்தோடனே டிரைவர் உன்னை அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன்றாரு,
பஸ் வந்து உங்களுக்கு காசு ரிட்டர்ன்ல கரெக்டா உங்களுக்கு கொண்டு போற சீட்ல உட்காரக்கன்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் பயப்படணும்? புயலை பார்த்ததுக்கு பயப்படுறீங்க? சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்றோம், பயந்தது போதும். தடைகள் உடையுது நிக்கு. அழைத்தவர் பொல்லாதவர் அப்படியே போட்டிருக்கு இல்ல? அழைத்தவர் இல்ல, அது தப்பா சொல்லல. அழைத்தவர் அழைத்தவர் பொய் சொல்லுகிறவர், அழைத்தவர் பொய் சொல்லுகிறவர், உண்மை உள்ளவர். அப்ப ஏன் பயப்படுறீங்க? புயல் வர்றங்க, எங்க இயேசு இருக்கானோ அங்க கூட ஒருத்தன் இருப்பான். யார் இருப்பான்? ஜோரா சொல்லு. எங்க புயல் இருக்குதோ அங்க சாத்தான் இருப்பான். அவன் தான் பயமுறுத்துவான். ஏய், நீ முழுக போற. நீ என்ன சொல்ல தெரியுமா? நான் வர போறேன். ஆனா அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு இல்லையே. நேத்து காத்தடிச்சது எல்லாம் உள்ள இருந்திருப்பீங்க. ஆனா நான் பாரிஸ் சுத்திட்டு இருக்கேன். ஆபீஸ் போனேன், விசுவாசம். என் சகோதரி கூட ஆபீஸ்க்கு ஓடினாங்க. காலையில ஓடினாங்க, 7:30 ஓடினாங்க. மழை அடிக்குது, இருட்டுது, எங்கடா கடை ஓட்டான்? விசுவாசம். அந்த விசுவாசம் ஆபீஸுக்கு போய் சேருவே நம்பிக்கை இருக்கும் பொழுது புயல்ல கரை சேரும் நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. போகும்போது பஞ்சர் கூட ஆகலாம். உண்மையா சொல்றேன். நான் எலக்ட்ரிக் பைக் எடுத்துட்டு போனேன். 2 கோடு தான், தண்ணி இவ்வளவு இருக்கு. வழியில பார்த்து சார் போக முடியாது. நான் போவேன். போனேன், எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன். பாரிஸ் எல்லா கடையும் மூடி, எனக்காக ஒரு கடை திறந்து வச்சிருந்தார். என் தேவன் நல்லவர். புயல் வீசும், கூட இருக்க சொல்லுவான், பயப்படாதே, கர்த்தர் பெரியவர். காத்திருக்கிறது இதயத்தை இலக்க செய்யுமா? விரும்பினது வரும்பொழுதோ நீங்க யார் யார் விசுவாசிக்கு விரும்பினது வரப்போகுது? உன் தடைகள் உடைய போது இந்த மாசம் கொந்தளிப்பு அடக்க போகிறாரு. அன்பான தேவ பிள்ளைகள், இந்த மாதம் உங்களோட வியாபாரத்திலும், உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் வேலை ஸ்தலத்திலும், உங்கள் படிப்பிலும், உங்கள் வியாதியிலும், எல்லா புயல்களிலும் கர்த்தர் விடுதலை கொடுத்து அமர வைக்கிற தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட புயல்கள் வாழ்க்கையில வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை தட்டி எழுப்புனாங்க. நாங்க சாகுறது உங்களுக்கு கவலை இல்லையா? ஹலோ, நம்ம தேவன் உனக்காக கவலைப்படுகிற தேவன். அவர் மனம் கசந்து அழுகிற தேவன். லாசரு இறந்துட்டான்னு சொன்னவன் மனம் கசந்து அழுத தேவன். உனக்காக நீ நினைக்கலாம் இன்னும் நடக்கல. நோ, உனக்காக ஆயத்த பண்ணி வச்சுட்டு இருக்க. ஒருவேளை நீங்க இருக்கலாம், இந்த வருஷமோ போட்டோம், பஸ் 6 ஹவர் லேட், ஓகே போட்டோம். 2 நாள் கழிச்சு பஸ் வருது, டிக்கெட் கேன்சல் ஆகல, சோத்திரம் பண்ணு. டிக்கெட் கேன்சல் ஆகல, பஸ் லேட்டா தான் வருது, ரிலாக்ஸ் ஆரு. ஆண்டு யாருக்கு தெரியல, பல பேருக்கு சொல்றாரு, ரிலாக்ஸ் ஆரு மகளே, ரிலாக்ஸ் ஆரு. குக்கர்ல ரெடி ஆயிட்டு இருக்கு, பக்குவம் உங்களுக்கு கத்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. கேரளன்ஸுக்கு வரதான் போறேன், நீங்களும் கொடுக்க தான் போறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடி ஆயின்னு இருக்கு. வார்த்தை தாங்க முக்கியம் லைஃப்ல. கொந்தளிப்பு வரும், ஆனா கர்த்தர் கூட இருப்பார். இப்படிப்பட்ட புயல் வாழ்க்கையில வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? புயல் அடிக்கும் பொழுது நம் தேவனை நன்றாக ஆராதிக்க வேண்டும். வசனம் சொல்லுது, சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சுங்க, இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போயினுக்கிறோம், நல்லா அடிக்குது புயல். நான் கூப்பிடுவேன், வாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பாட்டு பாடலான்னு. உண்மையை யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம டைனா சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் இருக்க ஃபாரின்ல அந்த ஷிப்ல அவர் தான் சொல்லுவார், பிரதர் ஷிப் இப்படி போயிட்டு வருமா, அடிவயிறு கலக்குமா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது வாங்க நம்ம கொஞ்ச நேரம் யோகா வாஷம் எல்லாம் பான மாதிரி ஹல்லேலூயா பாட்டு பாடுவீங்க. ஒதுரு மட்டும்தான் பாடும், ஒதுரு மட்டும்தான் பாடும். நான் சொல்றேன், ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்ப தலைக்கு தொங்க விட்டாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. பல்லெல்லாம் ஒடிஞ்சு போனாலும் உண்மையாக 2 துண்டா உடைஞ்சு போச்சு. ஆட்டில் உட்காந்துக்கிறேன், டிராவலிங் 10 மணிக்கு ஆச்சு, 4 மணி வரைக்கும் ஆட்டோ சுத்திட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆட்டில் போகும்போது குத்துது பாரு, என்னால முடியல. ஆனா என் வாயில வந்தது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன பண்ணும்? அவர் தான் செய்யும். ஏதோ ஒரு காரணம் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. என் கை விளங்காத இருந்தது, ஆனா கர்த்தர் சாட்சி எழுப்பினார். ஏதாவது எதையும் செய்ய முடியும். டாக்டர் சொன்னார், நரம்பு முழிச்சுப்பா, சாரினர். நான் ஒன்னும் சொல்ல, பரவாயில்ல,
இப்படி இருந்தாலும் அப்புறம் இந்த கை நல்லதானே இருக்கு, சோத்திரன்னு சொன்னேன், நிக்க வச்சிட்டாரு. என் தேவன் நல்லவன். எல்லா புயல் வரும் வாழ்க்கையில, எந்த புயல் வந்தாலும் சொன்ன, எந்த புயல் வந்தாலும் பயப்படாதீங்க. நீ பயப்படுறனா இயேசு உன் கூட கொஞ்சம் தான் இருக்கிறாரு, உன்னர்த்த பிசாசம் கூட நிறைய இருக்கிறான். நல்ல ஆண்டு கூட வைராக்கியமா இருக்கிற புதிய ஆண்டுக்குள் போறது சொல்றேன். நீங்க இப்படி போக மாட்டீங்க. புயல்லாம் அடங்கி எப்படி இப்ப சந்திரன் சூரியன் வெளியே வந்து ரிலாக்ஸா போவீங்க. இப்பயே சொல்லிட்டேன், 31 நாட்கள் ஏதோ நடக்கும். விசுவாசிங்க, 31 நாட்கள் ஏதாவது நடக்கும். எனக்கும் சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தை இலவசங்க, எப்போனா பேசலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எக்காலத்து சோத்திரம் என்று சொல்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் புயல் வந்தாதான் தெரியும். கர்த்தருக்கு சோத்திரம் முடியாது. மார்க் 9:23 சொல்லுகிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால், இது துதிக்க முடியுமா? நான் சொல்றேன், துதிக்க முடியும். இது துதிக்க முடியும். வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எப்படிப்பட்ட புயல் அடித்து வாழ்க்கையில வந்தாலும் ஆராதனை நிறுத்தக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இடம் கொடுங்க. இயேசுவே காட்டுறான், மேல போய் இதெல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ, அவர்கிட்டே போய் எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அவருக்கு தான் எல்லாமே. அவர்கிட்டே போயிட்டு நான் சொல்றேன், எல்லாமே உங்களுக்கு தாங்க, எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எல்லாம் கை தூக்கணும். புதிய ஆண்டுல எடுத்துக்க போறோம். புதிய ஆண்டுல கொஞ்சமா தூக்குனா கொஞ்சமா எடுப்பீங்க, ஹைட்டா தூக்குனா ஹைட்டா எடுப்பீங்க, 2 கை தூக்குனா நல்ல பெரிய எடுப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு தான். கிதியோன் எழுத நின்றார், ஃபர்ஸ்ட் அவருக்கு தான். ஏன்னா விசுவாசத்தோட செயல்படும் போது தான் எல்லாம் நமக்கு வரும். அவன் பேச்சை கேட்காதீங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். இங்க பார்க்கும்போது ஒரு சிறைச்சாலையில் புயல் அடிக்கிறது. அவர்கள் செய்தார்கள், என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், அப்போது ஜெபம் பண்ணுங்க போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, பக்கத்திலே வருது, குறி சொல்லுகிற ஆவி வருது. குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்குகிற ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். அந்த குறி சொல்றவனுக்கு தெரிஞ்சு போச்சு, பவுல் ஒரு உன்னதமான ஊழியக்காரன் சொல்லிட்டு அவனுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்களேன், கொஞ்சம் டார்ச்சர் இல்ல, அவங்களுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்துட்டு சொல்றாங்க, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டான். அப்போஸ்தலர் 16:19 சொல்லுகிறது, அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு, அங்க இருக்க ஜனங்கள்லாம் அந்த குறி சொல்ற இடத்துக்கு போனவங்களுக்கு எல்லாம் சத்தியத்தை சொல்லி தேவன சமூகத்தில் இழுக்கிறதுனால அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு. அதனால பவுலை எப்படியாவது வேதனை படுத்தணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 16:19-22 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். நல்லா கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் அது மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். அல்லேலூயா. அது கிறிஸ்தவ வாழ்க்கை யாரா இருந்தாலும் சொல்றேன். என் வீட்டுல ஒரு வசனம் சொல்லுது, உன் வீட்டாரே, யாரா சொல்லுங்களேன், உன் வீட்டாரே கூடவே ஒரு கற்பம்பூச்சி வச்சுன்னு. அல்லேலூயா. தேளுன்னு சொல்ல கொட்டினே இருக்கும், அவன் நல்லா சிரிக்கும். அல்லேலூயா. நல்லா சிரிக்கும், அவன் கூடவே அங்கேயும் இங்கேயும் இந்த தள்ளாட்டி பொம்மை தெரியுங்களா, அங்கேயே பாட்டும் இங்கே பாட்டும், அங்கேயாட்டும் இங்கே ஓட்டும், கொடைச்சல் கொடுங்க. ஆனா கர்த்தர் நல்லவர், நின்று விடுவிப்பார், ஓட மாட்டார். நம்ம தான் டென்ஷன் ஆடுவோம், ஐயோ தலை ஒடிஞ்சு போகுது. நீ சைலண்டா இருந்தாலும் போதும். உண்மையா சொல்றேன், சபை 6 இருக்கிற சபையில வந்து இங்க இருக்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து இருக்கும் பொழுது அங்கங்க வண்டி விட்டுற ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியாது. நான் நிறைய கொஞ்சம் உண்மையா சொல்றேன், ரொம்ப ஷார்ட் டெம்பர், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். எனக்கு இருந்தாலும் சிஸ்டருக்கு பாஸ்டமான சைலண்ட் வாங்க, நம்மளது வந்ததுலாம் ரொம்ப ஷார்ட் டெம்பர். ஆனால் அன்பு ஜாஸ்தி இருக்கும். எங்க அன்பு இருக்கோ அங்க கோபமும் இருக்கும். ஆனால் கோபம் மறைஞ்சிடும், மற்றது கோபம் மறையாது. எனக்கு டென்ஷன் ஆச்சு, கீழே வந்து டென்ஷன் ஆச்சு ரொம்ப. இங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு சர்ன்னு வந்துருச்சு. பாஸ்டர் ஸோ சைலண்டா. நான் சொன்னேன், ஆண்டவரே என்னால தாங்க முடியல ஆண்டவரே, சபைக்கு விரோதமான டென்ஷனாக வந்து உட்காந்துட்டேன். அவனுங்க உட்காந்துரு தேவ சமூகத்தில், நான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் இங்கே காலி பண்ணிட்டாங்க.
இன்னும் படுக்கல அவன் எழுந்துக்குவார். ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் எந்த குடைச்சலான புயல கூட அடக்குவார். நீ அடக்குனா திரும்பி வரும், வெட்ட வெட்ட வரும். சொல்லுவாங்க வெட்ட வெட்ட வளரும். ஆனா அவர் வெட்டினார்னா வருட வெட்டுவார். நீ அவரை நம்பி இறுக்கமாக பிடிக்கும் போது அன்பான தேவ பிள்ளைகளை எல்லா கொந்தளிப்பு கர்த்தர் அடக்குவார். இங்க பார்க்கும் பொழுது விரோதமாக எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வஸ்திரங்களை கிழித்து போடவும். அவரு ஆண்டு தானே அழிச்சாரு, சவுல பவுலா மாத்தினாரு. சும்மா போயினதுன்னு கூப்பிட்டு கண்ணு திறதாக்கி திருப்பி கண் பார்வை கொடுத்து வேற ஒருத்தர் அனுப்பி சுகம் படுத்தி சத்தியத்தை சொல்றாரு. அப்ப யார் அழிச்சது? அழிச்சவங்களுக்கு எல்லாம் புயல் வரும். அல்லேலூயா. போட்டுக்கு அக்கறை போலான்னு சொன்னா வரும். இங்க இருந்து நான் உங்களுக்கு சிங்கப்பூர் கொண்டு போறேன்னா வரும். பிளைட் நடுவுல தலைகள் தொங்கும். என்னது? தலைகள் தொங்கும். ஆனாலும் இயேசு கூட உண்மையாங்க. அதுதாங்க சாட்சி. இந்த பலிபீடம் நான் போனேன், சிங்கப்பூர் போய் பாஸ்டர் கொண்டு போனாருன்னு பிளைட் நடுவாட்டில் ரக்க உடஞ்சிச்சு, ஆனால் அழகா லேண்ட் ஆனோம். இதுதான் சாட்சி. ஆனா கொஞ்ச நேரத்தில் ஆராதிப்பீங்க பெல்ட்டை போட்டுக்கிட்டு, ஐயோ சோத்திரம் 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 போதும் சோத்திரம் சொன்னது. விசுவாச பேசு, விசுவாச பேசுனாதாங்க அடங்கும். நல்லா இந்த நேரத்துல சட்டையை கிழிச்சிட்டாங்களாம். ஆண்டவர் தான் கூப்பிட்டார். ஆனா என்ன பண்ற? வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி. என்னது? அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு. 1-2 இல்லைங்க, 1-2 இல்ல. எவ்வளவு? எத்தனை அடி? அநேக அடிகள். உங்களுக்கு எத்தனை அடி வந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அடி தான் வந்திருக்கும். இதுக்கே தாங்க மாட்டீங்க. அநேக அடி அடிச்சு சிறைச்சாலையிலே வைத்து. சிறைச்சாலை வேற, சிறைச்சாலையில போட்டு அவர்களை பத்திரமாய் காக்கும்படி. இதுல வேற என்னது? போட்டு அடிச்சு போட்டு கிழிச்சு எல்லாம் போட்டு பத்திரமாக பாதுகாத்து சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். அதுவும் கட்டளையிட்டு அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். தொழுமரத்துல அதெல்லாம் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். காலை சங்கில போட்டு தலைக்க தொங்கிடுவாங்க. ஆனா இவ்வளவும் பண்ணி 16:25 பார்க்கும் பொழுது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. புயல்ல துதிப்பீங்க, அடிக்கும்போது துதிப்பீங்க. ஏன் ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்? ஹலோ, நான் பண்றதுனால தான் உனக்கு சாட்சி வரும். நான் அடிச்சாதான் உனக்கு சாட்சி வரும். அல்லேலூயா. குழந்தை ஆப்பிள காமிச்சு சொல்லி கொடுத்தா அழகா சொல்லும். இதை கொஞ்ச நேரம் பார்த்து ஆப்பிள் காணாத போயிடும். முடிச்ச உடனே அன்பான தேவ பிள்ளைகளை நீங்க கொஞ்சம் சொல்ற, கர்த்தர் புயலை அனுமதிப்பார்னா அந்த புயல்ல நீங்க ஏதோ கத்துக்க போறீங்க. அல்லேலூயா. தலைக்கீழ கட்டின போது அவங்க சொல்றாங்க சிறைச்சாலையில பாடி துதித்து பூமி. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அவங்களுக்கு இது ஒரு புயல். புயல் தானே, பயங்கரமான புயல். அடிச்சு வீசு புயல். அது இல்லைங்க, உங்களுக்கு கூட நிறைய புயல் இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும் பொழுது நல்லா துதிக்கும் பொழுது புயல் அடங்கும். முதல்ல நல்லா ஆராதிங்க. உண்மையா சொல்றேன், நல்லா ஆராதிங்க. எரிகோ கோட்டை ஆராதிச்ச உடனே கோட்டை முறியடிது. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு முன்பார்க்க தடைகள் எல்லாம் விடைகளா மாறப்போகுது. Your questions going to come answer. உன் தடைகள் விடைகளாக மாறப்போகுது. பக்கத்துல பேசணும். ரொம்ப நாள் தடையா இருக்குல்ல, அது விடையா வரப்போகுது. ஹலோ, கரெக்டா சொல்லுங்க. வடை என்னாதீங்க, விடையா வரப்போகுது. சாப்பிட்றதே இருக்காதீங்க. தடைகள் விடையா வரப்போகிறது. என் தேவன் அல்லவர், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. இங்க ஒரு மாற்றத்தை காரியத்தை பார்க்க முடியும். யோப் என்ற பக்தன் எல்லாம் இழந்து விட்டான். பிள்ளைகள் செத்து போனது, சொத்து போய்விட்டது. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பைக் ஆனது போயிட்டுமே, ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுவீங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சிருக்கீங்களே, ஒரு வண்டி காணாது போயிடுச்சுமா, காலையில் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன், சோத்திரமா. நீ லாக் பண்ணாம வந்திருப்ப, உனக்கு வாங்கி கொடுத்தப்ப சோத்திரம் பண்ணு, எடுத்துன்னு போன வந்து விட்டு போயிடுவோம். அல்லேலூயா. இதுதான் ரகசியம்.
கோவம் கொல்றது பெருசு இல்லைங்க, பேசுற விதத்துல நல்ல ஆராதிச்சு ஆண்டவர் எனக்கு தெரியாதான்ற. உண்மையா சொல்றேன், என் லைஃப்ல சொல்றேன், சில காரியத்துல கம்முன்னு இருப்பேன், அமைதியா இருப்பேன். நான் அமைதியா இருக்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஓப்பனா சொல்றேன், நான் ஏதோ ஒரு விஷயத்துல அமைதியா இருக்கிறேன்னா அப்பா ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால சிரிச்சே வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் எப்ப அமைதி ஆக மாட்டேன், ஏன் தெரியுமா? கர்த்தரோட இருக்கிறேன், நீங்க கர்த்தரோட இருக்கிறீங்க. என் தேவன் ரொம்ப நல்லவர். அமைதலுக்கு பின்பாக ஒரு பெரிய கொந்தளிப்பு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் வரும். அன்பான தேவபிள்ளை, யோபு என்று 1:20-21 சொல்லுகிறான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை கதவுகள் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. யோபு கர்த்தர் ரட்டதனையா கர்த்தர் ஆசீர்வாதம். சோத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? ரட்டதனையா ஆசீர்வாதம் வரும். எல்லாம் போனதுக்கு என்ன சொன்னா? சோத்திரதான் சொன்னா. நான் இப்ப சொல்றேன், ரொம்ப கஷ்டத்துல துக்கத்துல வேதனையில இருக்கிறீங்களா? எல்லாம் போயிடுச்சா? ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்களா? சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ரட்டதனையா வரப்போகுது. அல்ல, இன்னைக்கு ஒரு ரகசியம் கத்து போடுங்க. ஐயோ முடியல அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஆண்டவர் நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் எவ்வளவு பார்த்திருப்பார் தெரியுமா? 2000 ஆண்டுகள் அவரு. நீ 40 வருஷம் பார்த்திருப்ப, 25 வருஷம் பார்த்திருப்ப. இதுக்கு உன்னால முடியல. அவர் பார்த்தது ஏராளம். நீ சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை, சோத்திரம். அல்லையா, சோத்திரம். எல்லாத்துக்கும் வரும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். The word which you say, you should emphasize and say இது ஸ்ட்ராங்கா சொல்லணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சோத்திரம் சொல்லி பாருங்க. உண்மையில ஒரு துக்கமான செய்தி வரும்போது, வேதனையா இருக்கும்போது, கர்த்தர் பார்த்து கொள்ளுங்கப்பா. அது கூட சொல்ற விதம் இருக்கு. சும்மா சோத்திரம் சொல்லிட்டான்னு சொல்றதுக்காக உள்ள துக்கத்தை வச்சு எனக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் ஓகே சோத்திரம் மாறவே மாறாது. நீ சொல்றதுல என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்றான், ஒரு 10,000 ரூபாய் தொலைச்சிட்டு வந்துட்டேன், வீட்டுல சொல்ற பக்கத்துல சொந்தக்கார உட்காந்து 10,000 ரூபாய் தொலைச்சிட்டேன், சோத்திரம் விடாத அப்படி சொல்லிப்பாரு, அவன் காண்டாயிடுவான். என்னடா 10,000 ரூபாய் தொலைச்சிட்டு வந்துட்டு சோத்திரம் சொல்றேன். அவனுக்கு தெரியாது 10 கோடி நம்ம கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அவன் பார்வையில 10,000 தான் தெரியும், நம்ம பார்வையில 10 கோடி தெரியும். அல்லேலூயா. இதான் லைஃப், இதான் கிறிஸ்துவ லைஃப். we should speak. நல்ல ஆராதிக்கும் பொழுது என் தேவன் விஷயம் ஒரு கொந்தலுக்கு பின்பாக ஒரு அமைதலான ஒரு சமாதானம் வரும். அல்லேலூயா. யோபு 42:10 சொன்னது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன்பு எல்லாவற்றிலும் பார்க்கலாம் ரட்டதனையா கர்த்தர் அவனை தந்தர்லினார். ஏனென்றால் அவன் போன பொழுது, என்ன ஆண்டவரே நான் உனக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு உத்தமா இருந்தேன், என் பிள்ளைங்க பாவம் செய்திருப்பாங்களான்னு முன்கூட்டியே தெரிஞ்சு நான் பலியிட்டேன், இவ்வளவு உண்மையா இருந்தேன், அதெல்லாம் சொல்லல. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார் சொல்லிட்டு லாஸ்ட்ல என் பண்றான் சோத்திரம். அந்த சோத்திரத்துக்கு புயல் அடங்கும். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். இரண்டாவதாக பார்த்து பார்க்கும்போது, புயல் அடங்குவதற்காக நன்றாக ஜெபிக்க வேண்டும். புயல் வரும்போது அவர் கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னார்னா விடுவிப்பாருங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப ஸ்கூல்ல டியூஷன்ல பிள்ளை விட்டு வரீங்க, மழை அடிக்குது, லேட்டா ஒரு ஃபோன் பண்ணி சொல்றேன், அப்பா இன்னும் 1 hour கழிச்சு வருவேன். அந்த குழந்தை பயப்படுன்றீங்க. அந்த குழந்தை யார்கிட்ட சொல்லிடுச்சு? அப்பாட்ட சொல்லிடுச்சு. அதனால பயப்படுதல. ஒரு கணவன் மனைவி, ஒரு ராஜா போட்ல போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்க? ராஜாவும் மனைவியும் போட்ல போயிட்டு இருக்காங்க. காத்து அடிக்குது. மனைவி கேட்கிற ராஜாவை பார்த்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையாங்க? அவர் சிரிச்சுட்டு கம்முன்னு தரோம். இவ்வளவு புயல் அடிக்குது, கொஞ்சம் கூட அசரமா உட்காந்துக்கிறீங்களே. சடனா வாள் எடுத்து மனைவி கழுத்துல வச்சிட்டாராம். மனைவி பயப்படலையா? இவர் கேட்ட ஏன் பயப்படல? நீங்க என் கணவருங்க, எப்படிங்க வெட்டுவீங்க? நானே என் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது என்னை படைச்சவர் எவ்வளவு உண்மையில இருப்பேன். நான் ஏன் பயப்படணும்? நீ என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கும் பொழுது என்னை உண்மை அழைச்சார், அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். எத்தனை புயல் வந்தாலும் சரி ஆட வைப்பார தவிர கவுத்து விட மாட்டார். அல்லேலூயா. உங்களை ஆட வைப்பாரு, ஆனா கவுத்து விட மாட்டேன். பக்கத்துல சொல்லு, நீ கவர மாட்டப்பா, கொஞ்சம் ஆடுது, போட்டு ஆடுது, ஆனா கவர்ல. அல்லேலூயா. முழுகி போல. என் தேவன் நல்லவர். அவர் புயல் அடக்குகிற கர்த்தர்,
சங்கீதம் 107:6 சொல்லுகிறது, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாரை கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி நீ உங்க அப்பாவையோ மாமாவையோ சொந்தக்காரையும் ஆபத்துல கூப்பிட்டேன்னு அவரும் கூட வந்து முடிக்குதான். காப்பாத்துறவரை கூப்பிடணும். வேதம் தாவீது சொல்ல, சங்கீதக்காரர் சொல்றார், ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். கர்த்தரை நம்பி கூப்பிடும் போது அவர் புயலை அதட்டி இறையாது என்று சொல்லி விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். புயல் வரும், அவர் நன்றாக துதித்து சோத்திரிக்கும் பொழுது கர்த்தர் நின்று விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். மார்க் 4:39 சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வந்து நின்று விடுவிப்பார். அல்லேலூயா. போய் கூப்பிடுறாங்க, ஐயரே நாங்க மாண்டு போறது உங்களுக்கு கவலை இல்லையா? அவர் ஒண்ணு படுத்துன்னு சொன்னாரா? எழுந்து நின்று இறையாதே என்று அதட்டினார். ஒரு பெரிய, நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் உங்க பக்கத்துல நிப்பார், நின்னு அதட்டுவாரு, அமைதலாகும். வாட் எவர் தி சிச்சுவேஷன், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்க அப்பா அழைச்சாருன்னா ஒரு நாள் உங்களை நடு வீதியில விட்டு போக மாட்டார், உங்களை முழுக விட மாட்டார். ஆனா மனுஷனோட எண்ணம் பயந்து முழுகிடும் நினைப்பான். இயேசு கூடவே இருந்தான். காத்து அடிச்சது, நடந்து வான்னு சொன்னாரு, நடந்து வந்தான். நேரா பார்த்தா கண்டிப்பா வந்திருப்பான். என்ன பார்த்தான்? கொஞ்சம் திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்த உடனே கர்த்தர் அப்பயும் விடல, கையை பிடிச்சு தூக்குனார். நான் இன்னைக்கு உடனே சொல்றேன், ஒரு நாளும் நீங்க முழுகி போக மாட்டீங்க. நீங்க ஒரு நாளும் முழுகி போக மாட்டீங்க. உங்களை இது சரி ஒன்னே ஒன்று கேட்குறேன், இது வரைக்கும் உங்களை நடத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் ஜீவனோட சுகத்தோட நடத்திருந்தாருன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கை தட்டி சொல்லுங்களேன். அப்போ இத வரைக்கும் நடத்தினவர் இன்னும் நடத்துவார், முடிவு பிரிந்து நடத்துவார், நரச்ச மயிர் வர வரைக்கும் நடத்துவார். என் தேவன் நல்லவர், சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது, புயல் வரும்போது புயலை பார்த்து பேச வேண்டுமா? நேரே பார்த்து புயலை பார்த்து எங்க பேசுறீங்க? நேற்று கூட எல்லாம் வடை கடை சாப்பிட்டு தூங்கி இருப்பீங்க. உண்மையா? நான் நைட்லாம் பேசுகிறேன், ஆண்டவரே நைட் நாங்கள் அப்படியோட புயல் காத்து அடிக்குது. நான் சகோதரலாம் எல்லாம் ரெடி பண்ணி கிறிஸ்மஸ் ரெடி பண்ணிங்கிறது எத்தனை மணிக்கும் 10, 9, 10 மேலே இருக்கும். அதுக்கு மாதிரி தான் வீட்டுக்கு வந்தோம். எல்லாமே கர்த்தர் கூட இருக்கிறார்னு வரும் பொழுது அது எப்படியாப்பட்ட காற்று அடித்தாலும் கர்த்தர் கூடவே இருப்பார். அன்பானது, யோபு என்ற பக்தன் சொல்றான் 38:11, யோபு 38:11, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது சொல்லிட்டார். எல்லாம் பீச்சுக்கு போயிருப்பீங்களே, என்னதான் ஸ்பீடா வந்தாலும், நான் வளர்க்கிற ஒரு நாய்க்குட்டி அன்பாந்து நான் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, ஸ்டேன்னு நகர ஒரே இடத்துல. ஏன்னா எஜமான் சொல்லிட்டார். நான் சொல்றதே ஒரு நாய்க்குட்டி கேக்குதுன்னா, பரலோக தேவன் சொன்னார்னா எல்லாமே நடுங்க. அல்லேலூயா. அவர் தான் வல்லமையான தேவன், நித்திய பிதா, பரிசுத்த தேவன். புயல் அடக்க முடியும், ஆனால் புயலை பார்த்து பேச முடியும். நல்லா புரிஞ்சு, புயலை பார்க்க முடியும், புயலை பார்க்க முடியுமா? ஆனா புயலை பேச முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை பார்த்து இயேசு சொல்கிறார். மார்க் 4:30 மறுபடியும் வாசிக்கும் பொழுது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். இயேசு எதை பார்த்து பேசுகிறாரு? புயலை பார்த்து, காத்தை பார்த்து பேசுறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை வாழ்க்கையில எத்தனை புயல் அடிச்சாலும் புயலை பார்த்து எல்லாம் பயப்படுறீங்களே தவிர புயலை பார்த்து பேசு. உதாரணம், நகையை வச்சுட்டு இருக்கீங்க, ஓகே, உங்களுக்கு புரியுமா சொல்றேன். நகையை வச்சுட்டு இருக்கீங்க, ஆயிடுச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் சொல்லுங்க? வச்சவங்கன்னா தெரியும். 2 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ மொழிகிட போதுமா, அல்லோ போயிட போதுமானா போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் அங்க இரு, என் வீட்டுக்கு தான் வருவேன். நீ பேசு, வரும். அல்லேலூயா. அவர் எதை பார்த்து பேசினாரு? நீ ரசீதை பார்த்து பேசு, நடக்காத காரியத்தை பார்த்து பேசு, அந்த புயல் அடங்கும். ஐயோ மூண்ட முடியலன்னு சொல்லிட்டு கணவன் பண்ணி சண்டை போடுவாங்க. ஒரு சமயம் பொதுவான கருத்து எல்லார் வீட்லயும், எது நடக்கல, அது இது காரியம் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா
வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும். அப்போ இந்த ப்ராப்ளம் அதில் என்ன வருதுன்னு அர்த்தம்? அது புயல் தான். அதுவும் சமாதானம் இருக்காது, பிரச்சனை இருக்கும். அந்த நேரத்தில் இன்னும் நீ அதையே பற்றி யோசிக்காம அதை பார்த்து பேசுங்க, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். எப்படின்னு கேட்காதீங்க, எப்படியும் செய்யும். அல்லேலூயா. எப்படியும் வரும். அங்க எலியா பார்த்து கேட்க, எப்ப காக்கா வரும் கேட்கவே இல்லை. என்ன கறி கொடுத்து அனுப்பிங்க? பீஃப் கொடுத்து அனுப்பியா, மட்டன் கொடுத்து அனுப்பியா கேட்கல, இறைச்சி வந்தது. அல்லேலூயா. ஆனா நம்ம தான் மோசமானவங்க தெரியுமா? சிக்கன் வருமா? ஏசுகிட்ட கேட்போம், சிக்கன் வருமா? தண்டூரி வருமா? 60 வருமா? டிக்கா வருமா? ஹலோ, சிக்கன் கேள், சிக்கன் வரும். அவருக்கு தெரியும். வசனம் சொல்லுது, நீ வேண்டுவதற்கு முன்பாகவே உனக்கு என்னது தேவை என்று. அப்ப எனக்கு தண்டூரி வேணா, தண்டூரி வரும். லெக் பீஸ் வேணா, அவர்கள் மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுகிற தேவன். அதை விட்டுட்டு எனக்கு இதுதான் சொன்னால் சத்தியம் நிஜமா கொடுக்க மாட்டார். ஒருத்தர் பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு இப்படிதான் வேணும், இப்படிதான் வேணும். பொட்டிக்கு போறவங்க கேட்டுனர், பொட்டிக்கு போற வரைக்கும் நீங்க கொடுங்க, சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி பாருங்களேன். நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமா கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. கை வச்சுக்கோங்க பாப்போம், எல்லாம் கை வச்சுக்கோங்க. இது என்னது சொல்லுங்க? இது பிரீஃப் கேஸ் கொடுக்க போறார், கொடுக்க போறார். விசுவாசிக்கிறவனுக்கு உஷாக்கு பெரிய பொட்டி வருது. எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுந்துட்டாப்புல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப வாழ்க்கையில பேசுங்க, பேசும்போது புயல் பயப்படணும். சத்துரு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கல்றை ஆண்டவர் இறங்குறார், இயேசு படகுல இருந்து இறங்குனார், எதுவுமே சொல்ல, கால் எடுத்து வச்ச உடனே ஒடையாடுறான். நீ எங்க வந்த, நீ எதுக்கு வந்த? அப்போ எதை பார்த்து பயப்படுறான்? இயேசுவை பார்த்து பயப்படுது. அப்ப இருக்கும் பொழுது எப்படியாப்பட்ட சர்ப்பம் வந்தாலும் நம்மளை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. நிறைய வரும். மண்டே, டியூஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடேஸ் நிறைய வரும். நிறைய சர்ப்பம் ஆடும் உள்ள. நானும் மணிமே இருக்கும்போது நீ ஆடு, நாங்கள் ஜபிச்சுனே இருக்கிறோம். தப்புன்னு ஓட்டும். ஏன்னா பேசுகிறவர் நம்மோடு இருக்கிறார். என் தேவன் நல்லவரா இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளை, புயல் உருவாக கிடையாது, புயலுக்கு உருவம் கிடையாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் புயலை பார்த்து ஆண்டவர் பேசுகிற தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தபடியாக நம்ம பேசும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமா கொடுக்கிறார். சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கும் போது, ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். எதை செய்தாலும் எங்க அப்பா வல்லமையா இருக்கும். நல்ல வசனம் சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை. அப்போ நடுவுல ஆக்சிடென்ட் நடக்கல, பிறக்கும் பொழுதே சப்பானியா பிறந்த மனுஷன். வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்போஸ்தலர் 3:4 வாசிக்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. சொல்லுகிற வார்த்தை பாருங்களேன். ஆனா அவன் பார்த்த பார்வை வேற, இவங்க சொல்ற வார்த்தை வேற. அவன் பார்த்தது ஏதாயிலும் கிடைக்கும் என்று, ஆனா இவங்க பார்த்த வேற. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. ஹலோ, பிச்சைக்காரன் சொல்றான், என்கிட்ட பொன்னும் வெள்ளியும் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசு கூட இருக்கிறா, தருகிறேன்னு சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இது எப்படி சாத்தியமாக? அவர்கள் இயேசு நாமத்தினால பேசினார்கள். தாயின் வயிற்றில் சப்பானியா பிறந்தவன் எழுந்து நடந்தான். இயேசுவின் நாமத்தினால அங்க ஒரு மகிமையாக சம்பவங்கள் நடத்துது. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க பேசும் பொழுது எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு ஜீவனை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிச்சை கேட்டோட லைஃபை பேசுறதுனால மாறிடுச்சு. ஒருவேளை ஒரு
ப்ராப்ளமேட்டிக்கா உங்க சிச்சுவேஷன் தலைக்கு மீறி கைக்கு மீறி போகுதுன்னா இந்த சமயத்துல நல்லா யோசிச்சுக்கங்களேன். வாட் டு சே சம்திங். ஏதாவது இருக்கும்போது நான் மொபைல் வாங்கிட்டேன், அது ரீப்ளே கட்ட முடியலனால அதை விட்டுட்டு ஏன் இதை வாங்கணும், எதுக்கு இதை வாங்கணும், ஏன் இதை நீங்க வாங்குனீங்க, ஏன் இதை வாங்குங்க, அது அப்படி பேசுறதை விட்டுட்டு இதை வாங்கி கொடுத்தவர் இதை கட்டுவார். இதை வாங்கி கொடுத்தவர் கட்ட பலனை கொடுப்பார். இதை வாங்கி கொடுத்தவர் நமக்காக எதை செய்வார். நீங்க பேசி பாருங்களேன். பிறவி தாயின் வயிற்றுல சப்பானியா பிறந்தவனுக்கு எழுந்த நடக்க சாத்தியமே இல்லை. ஆனா பேசுனது அசாத்தியமான காரியம் கத்த செய்தார். என் தேவன் நல்லவர். மத்தேயு 7:25 சொல்லுகிறது, பெருமழை சொரிந்து. இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களோட நடுவில் அதிகாரத்தை நாவல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா புயலையும் அதட்ட அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கார். ஏனென்றால் நீங்கள் கண்மணிகள் மேல் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். எந்த புயல் வந்தாலும் உங்களால அது சேதப்படுத்த என்ன வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 7:25 சொல்லுகிறது, பெருமழை சொரிந்தது. பெருமழை சொரிந்தது. பெருவெள்ளம் வந்து காற்று அடித்தது. அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதா இருந்தது. இது நம்மள எங்க போட்டிருக்கோம்? அப்ப எதுக்கு பயப்படுறீங்க? புயலை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, போராட்டத்துக்கு வந்து பயப்படாதீங்க, போற பாதையை பார்த்து பயப்படாதீங்க. God is speaking to in this prophecy in this morning time. இந்த காலை திருக்கசமா பேசுறாரு. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான புயல் அடிச்சிட்டு இருக்கு. நீ புயலை பார்க்காத, சர்வத்தை உண்டாக்குனவரை நோக்கி பாரு, புயல் அடுக்கிறவரை பாரு, நல்லா துதி, நல்லா ஜெபி, நல்லா பேசு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நல்ல தோசை விரும்பி சாப்பிட்றவங்க அந்த சப்ளையர் என்ன சொல்லி அனுப்புவீங்க? சூடா முருகலா நெய் போட்டு சொல்லுங்களேன். தோசை சாப்பிட்றவங்க கரெக்டாக சொல்லுங்களேன். சூடா முருகலா நெய் போட்டு நல்லா எடுத்துருவாங்க. நீங்க சொன்ன உடனே அதே மாதிரி வருதா இல்லையா? அவன் கொடுக்குறான் இல்லையா? சம்டைம் முன்ன மாறினாலும் சொன்னது கூட கரெக்டாக செய்யறோம். அப்போ வந்துருமா? பேசணும். நீ பேசணும். என்ன வந்தது? முருகலான ஒரு ஆஃப்டர் ஒரு பேரரே இது கொடுக்க முடியுதுன்னா நீ 10 ரூபா டிப்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு உண்மையா இருக்கிறானா? நமக்காக ஜீவனை கொடுத்தவர் எதையும் கொடுப்பார். எதையும் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? சுட சுட கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாசம் சுட சுட கொடுப்பார். கொந்தளிப்பு அடக்குவார். அடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? புயல் வீசுது, என்ன செய்யணும்? நல்லா ஆராதனை, நல்லா ஜெபி, நல்லா பேசு. அல்லேலூயா. கொந்தளிப்பு இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் கொந்தளிப்பு இருக்குல்ல, என்ன செய்யணும்? அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ரெண்டாவது நல்ல ஆராதி. ஒன்னு ஆராதி, ரெண்டாவது ஜெபி, மூணாவது பேசு. நீ பேசும்போது உண்மையா சொல்லுகிறேன், கர்த்தர் பெரிய காரியங்கள். நீதிமொழிகள் இதுக்கு ஒரு முடிவு வருமோ? நீதிமொழி 21:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதா? பாக்குறவங்களுக்கு கேக்குதா? வசனம் சொல்லுகிறது 21:18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கொந்தளி பாடங்கும், கொந்தளி பாடங்கும். அல்லேலூயா. கோபாஸ்டர்களை கை கொடுக்கிறேன். கொந்தளி பாடங்கும். எப்படி நானும் கொந்தளி பாடங்கும், நெச்சு பாடங்கும், ஃபேமிலி கொந்தளி பாடங்கும், ஃபைனான்சியல் கொந்தளி பாடங்கும், எல்லா கொந்தளிப்பும் கர்த்தர் அடக்குவார். பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியல, நல்லா டீசெண்டா பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்காருப்பா, நல்லா 3 பாட்டு பாடினாருப்பா, ஆனா அவருக்குள்ள கொந்தளிப்பு அவருக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு பலி பண்ண கர்த்தர் சொல்ற கொந்தளி பாட. எங்க அப்பாட்ட ஒன்று ஃபர்ஸ்ட் சொல்லி பார்ப்பார். ஃபர்ஸ்ட் சொல்லி பார்ப்பார். சொல்லி பார்ப்பார். கேட்கலன்னா நான் சொல்லியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இனிமேல் நல்லா கத்துக்கோங்க. எது வந்தாலும் என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம். போகும்போது பஞ்சர் ஆனாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் அன்னைக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். ஒரே நாள்ல நான் இல்லைன்னா ஊழியத்துக்கு இந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக வீட்டில் சுவிசேஷம் கூட நடக்க 10 மணிக்கு ஃபாஸ்டிங் பேர் நடக்கணும். வீட்டில் 7 மணிக்கு
தண்ணி கம்பெனி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டயர் பஞ்சர் ஆச்சு. என்ன ஆண்டவரே, ஓகே சோத்திரம். ரெண்டாவது டயர் பஞ்சர், ஐயோ சோத்திரம். அரவர் பின்னாடி டயர் பஞ்சர், ஐயோ சோத்திரம். நாலாவது சோத்திரம், மறுபடியும் ஆரம்பிக்குது. அஞ்சாவது சோத்திரம், மறுபடியும் ஆறாவது டயர். இங்க இருந்து ஹோட்டலுக்கு தண்ணி போறதுக்குள்ளே எனக்கு உயிரே போச்சு. அன்னைக்கு சொன்ன சோத்திரம் இன்னைக்கு சோத்திரம் நின்னுங்க. அல்லேலூயா. அது போயிடுச்சு. இந்த சோத்திரம் மற்றவங்களை பார்த்து சோத்திரம் சொல்ல வைக்குது. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ சோத்திர சொல்லும் பொழுது உன் சோத்திரத்துக்கு ஒரு நாளைக்கு விழ மாட்டேன். உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக சொல்லி முடிக்கிற ராபாலா சூகாலா மாமா ஹந்தாரே தீராமா ஹந்தாரா பாத்தராலபா. இந்த மாதத்தில் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் சபையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் கொந்தளிப்பு அமரும். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ராபா ஹந்தோரு சூக்கல்லிபா. Thank you Holy Spirit. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்து. பரிசுத்த தேவனோட கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையின் தேவன், சிங்காசன வீற்றிருக்கிற கர்த்தர், மாறாத மெய்ப்பர், பெரிய ரட்சகர் இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்தி ஆவியங்களை அசைவாடுவதற்காக நன்றி. பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை தாழ்த்து உமக்கு நன்றி செலுத்தி இந்த நல் வார்த்தை கொடுத்தது போல இந்த மாதம் டிசம்பர் மாதம் முழுதும் எல்லா கொந்தளிப்பும் அமர வைக்க போவதற்காக நன்றி. கொடான கொடி நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.